அமெரிக்க வரி விதிப்பு காரணமாக தமிழ்நாட்டில் சுமார் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இறால்கள் தேக்கமடைந்துள்ளன. மரக்காணத்தில் மட்டும் மாதத்துக்கு சுமார் 1000 கோடி இழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் இளவமுதன் வழங்க கேட்கலாம். இளவமுதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு என்பது மரக்காணம் வரை பெரிய ஆபத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இறால் உற்பத்தி பகுதி கடுமையாக பாதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மரக்காணம் பகுதியில் இறால் பொறிப்பகம் இருக்கிறது. இங்கு குஞ்சுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த வரி விதிப்பு காரணமாக ஆண்டிற்கு அதாவது ஒரு மாதத்துக்கும் 18,000 கோடி வரை இறால் உற்பத்தி பாதிக்கப்படும். குறிப்பாக மரக்காணம் பகுதியில் மட்டும் 1000 கோடிக்கு பாதிப்பு ஏற்படும் என்று உற்பத்தியாளர் தெரிவிக்கிறாங்க. அவற்றை நம்ம என்ன மாதிரி பாதிப்பு இந்த வரி விதிப்பு ஏற்படுத்தும் உங்களுக்கு? சார், நாங்கள் ஒரு 30 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் சார். இந்த வரி விதிப்பின் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு எக்ஸ்போர்ட்டர் எங்கள்கிட்ட உற்பத்தி பண்ணுற இறாலை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்களால அந்த ஆர்டர் இல்லாதனால வாங்க மாட்டாதனால எங்களுக்கு உற்பத்தி ரொம்ப பாதிக்கப்பட்டு என்னிட்ட ஏற்கனவே 3 பிளான்ட் வச்சுருக்கேன் சார். நான் இப்போ நான் 1 தான் நடத்திட்டு இருக்கேன். பை 2 இந்த பிரச்சனையினால நான் 2 க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்ன காரணம்னாக்கா, நான் உற்பத்தி பண்ணுறது எங்களால் விற்க முடியாதனால எனக்கு மேலும் நஷ்டம் வருது. நஷ்டம் வருது, அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதை நான் நிப்பாட்டி வச்சாவது எனக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டுமே கம்மியாக வருன்றதுனால நான் நிப்பாட்டி வச்சுட்டு முடிஞ்சளவு ஆர்டர் எடுத்துகிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். இதனோட பெரிய பாதிப்பு என்னென்னா, இந்த டாக்ஸ் ஏற்கனவே பாதிப்பு தான் இருந்தோம். இப்போ இந்த டாக்ஸ் கூடுதல் பாதிப்பு ஏற்படுத்தி எங்களால் இந்த வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இறால் பொறிப்பகத்தும் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் எவ்வளோ மொத்தமாக இருக்குது? உங்ககிட்ட இந்த விவசாயிகள் எவ்வளோ பேர் வாங்கிட்டு போகிறாங்க? என்ன மாதிரி இந்த மரக்காணம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இதை விட மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு எங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, வெஸ்ட் பெங்கால் போன வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க வாங்கிட்டு போய் அவங்க உற்பத்தி பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸ்போர்ட்டருக்கு அனுப்புவாங்க. எக்ஸ்போர்ட்டர் தான் ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. இப்போ இந்த வரி விதிப்பு காரணமாக எவ்வளோ இறாக்கள் தேங்கியிருக்கும்? எவ்வளோ அமௌண்ட்டில் சொல்ல முடியுமா? தற்போதைக்கு வரைக்கும் இருக்கிறபடி 18,000 கோடிக்கு மேல் தேங்கி இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் மட்டும். மேற்கொண்டு இனிமேல் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறது மாதம் அனுப்புவோம். மாதம் அனுப்பும்போது மேலும் தொடர போகும்போதுனா இது ஸ்டாக் வச்சு விற்க முடியாத பொருள். இது என்னென்னா உடனுக்குடனே நம்ம அழிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து சைக்கிள் கொண்டு போக முடியும். இப்போ இருக்கிறத நம்ம விற்கலைன்னா அடுத்தது கொண்டு போக முடியாது. இப்போ இருக்க தேங்கிச்சுன்னா அழுகி போயிடும். இப்போ உற்பத்தியில் அமெரிக்காவுக்கு நம்ம எவ்வளோ ஏற்றுமதி செய்யப்படுறோம்? நம்ம உற்பத்தி பண்ணுறதுல 40% அமெரிக்காவுக்கு தான் அனுப்புகிறோம். இந்த அமெரிக்கா அனுப்புன அந்த டாக்ஸ் போட்டதுனால எங்களால் அந்த 40% போகிறது இது மிகப்பெரிய பாதிப்பு. இது உற்பத்தியாளருக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, இதை நம்பி இருக்க தொழிலாளர்களுக்கு, மற்ற இதை சார்ந்த தொழிலாளருக்கும் மறைமுகமாகவும் நேரடியாக மிகப்பெரிய பாதிப்பு. எவ்வளோ பேர் இருப்பாங்க? தொழிலாளர் மட்டும் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இது சார்ந்து நேரடியாக ஒரு 20 லட்சம் பேரும், மறைமுகமாக ஒரு 30 லட்சம் பேருக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்போர்ட்டு, போக்குவரத்து கொண்டு போகிற அந்த வண்டியெல்லாம் அவங்களாம் இந்த தொழில் நம்பி பேங்க்கில் கடன் வாங்கி வச்சவங்கன்னா அவங்களால தொடர்ந்து நடத்த முடியல, தொடர்ந்து வட்டி கட்ட முடியல. நிச்சயமாக இது பாதிப்புக்கு ஏற்பட்டோம். ஆனால் இதுக்கு என்ன தீர்வுன்னு பேசுவதற்கு அவங்களோட உற்பத்தியாளர் சங்கத்தில் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம். சார், இதுக்கு எப்படி தீர்வு காண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போதைக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் 40% வரைக்கும் இறால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இப்போ ஹேச்சரி சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப நிறைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு கரண்ட் சப்சிடி, மானியம், அரசு மானியம் கொடுத்தா அது ரொம்ப முக்கியமாக ஒரு இதாக ட்ரீட் பண்ணலாம். ஒரிசாவிலையும் ஆந்திர பிரதேஷ்லையும் ₹1 ₹1.5 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. நமக்கு $7 ரூபாயும் அதோட சர்சார்ஜ் எல்லாம் போடுறப்ப ஆல்மோஸ்ட் ₹10 கிட்டத்தட்ட வந்துடுது. இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ரைஸில் ஒரு பாதி சப்சிடியாக கொடுத்தாங்கன்னா, மானியமாக கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் இறால் பண்ணையாளர்களுக்கும் இறால் குஞ்சு உற்பத்தியாளருக்கும் அது ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதோட நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட்டை கன்சம்ஷனை அதிகமாக்கணும். ஒரு கிலோ இறால் 200-250 ரூபாய்க்கு மேலே பண்ணையில் விற்க முடியல, அதுதான் விற்கிது இப்போ. ஆனால் 1 கிலோ மட்டன் 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இன்னைக்கு 4 கிலோ, 1 கிலோ மட்டனுக்கு பதிலாக 4 கிலோ இறால் வாங்கி 2 கிலோ மீட் கிடைக்கும் உரிச்சா. அது எந்த விதமான நோய் இருந்தாலும் எல்லாருக்குமே சாப்பிடலாம், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. உடம்பு